சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. Energy is neither created nor destroyed, but it is transferred என்ற கோட்பாட்டில் தாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறீர்கள். அப்படியானால் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று ஹோலி ட்ரினிட்டியாக பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆகிய மூவரையும் அவற்றின் ஆதார சக்திகளாக சனாதன தர்மம் கூறுகிறதே. எந்த பொருளுக்கும் அல்லது சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அழிவே இல்லை என்று சொல்லும்போது அழித்தல் என்று பெயரிட்டு சங்கரனின் போர்ட்ஃபோலியோவை அழிப்பது எவ்வாறு சரியானது? சங்கரன் யமதர்மன் கிடையாது. டெஸ்ட்ராயிங் நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ், அந்த அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுட்டா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஈவன் பிரம்மா, விஷ்ணு, சங்கரனுங்கிறது கூட ஒரே சோர்ஸினுடைய முப்பரிமாணங்கள்ங்கிறேன் நான். இப்போ இங்கே மைக் இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ், அங்கே கம்பி அடிச்சு சொருகி வச்சுருப்பாங்க ஒயர், அதுக்கு எர்த்துன்னு பேர். அந்த எர்த்து பிரம்மா, பாசிட்டிவ் நெகட்டிவ் சங்கர நாராயணான்னு சொல்லக்கூடியது. இந்த மூணும் சேர்ந்தால் எப்படி எலக்ட்ரிசிட்டியோ அந்த மாதிரி மூணும் சேர்ந்தால் சிவன். ஸோ சிவன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன். அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாமே மூணாக பிரிஞ்சிருக்கு. ஆல்ஃபா, பீட்டா, காமா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இல்லையா? எல்லாம் மூணு மூணாக தான் பிரியும். ரொம்ப நாளாக ஆன்மீகம் பொய்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு வக்கீலுக்கு துட்டு வருவதற்கு நான் 9 பேரை அடிச்சுக்க வைக்கணுமா? ஒரு மருந்து கடைக்காரன் பணக்காரன் ஆகணும்னா நான் சொன்னால் மற்றவனெல்லாம் வியாதி வந்து கஷ்டப்படணுமா? இது ஒரு மகான் செய்கிற வேலையா என்று தங்களது முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் மக்கள் லௌகீக அபிவிருத்தியை தேடித்தானே தங்களை போன்ற மகான்களை நாடி வருகிறார்கள். ஒருவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றினால் எப்படியும் இன்னொருவன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று சொல்லும் தாங்கள் தங்களது அடியவர்களின் லௌகீக வேண்டுதல்களை இன்று வரை நிறைவேற்றி வருவதன் காரணம் என்ன? எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். இந்த உலகத்தில் ஒரு 500 கோடி ஜனத்தொகை இருக்குது. எங்கிட்ட எவ்வளோ பேர் வந்துடுவாங்க, சாய்பாபா கிட்டே எவ்வளோ பேர் போயிடுவாங்க, பரமச்சாரிக்கிட்டே எவ்வளோ பேர் போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட மகான்கிட்ட போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய பூர்வ புண்ணியம் அந்த மகான்கிட்ட இருக்குது. அவங்க தான் அவங்களுக்கு பேங்க்கு. உனக்கு எந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் நீ வாங்கிக்குவ. அந்த அக்ரூட் பெனிஃபிட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதை நீ வாங்கிக்குவ. அதனால் உலகத்தில் எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் எல்லாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. நீ தலைகீழ சொல்லிப்பார், அவன் நம்புகிற ஒரு விஷயத்தை பற்றி அச்சா முச்சான்னு பேசின்னு இருப்பானே தவிர நீ என்ன கன்வின்ஸ் பண்ணாலையும் அவன் மாறவே மாட்டான். அதனால் உலகத்தில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான் பகவத்கீதை. ஸோ வி ஆர் ஒன்லி விட்னஸஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ் அண்ட் வி ஆர் நாட் பெர்ஃபார்மர்ஸ். மகான் ஆல்சோ இஸ் நாட் எ பெர்ஃபார்மர் and the people who go to any Mahan are also not performers. They are only actors in a given drama of God. அதனால் உலகத்தில் எல்லாமே அதனுடைய போக்கில் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணால் ஒரு வழி ஆகிடும். இப்போது ஒரு பூனை இருக்குது. பூனை கடவுள்கிட்ட என்ன கேட்கும்? கடவுளே இன்றைக்கி எனக்கு நல்ல எலியாக 4 கிடைக்கணும் அப்படின்னும். ஏன்னா அதுக்கு வேண்டியது எலி தான். அண்டு பூனை என்ன சொல்லும்? கடவுளே இன்றைக்கி என்னை எந்த நாயும் கடிக்காமல் இருக்கணும்னு. இல்லை, நாய் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கி ஒரு நல்ல பூனைக்குட்டி கிடைக்கணும் எனக்குன்னு சொல்லும். இப்போ கடவுள் எதை நிறைவேற்றினாலும் யாருக்கும் தொந்தரவு வரும். அதனால் God doesn't interfere with all these nonsenses. He has given you ஒரு மைண்டு, காஸ், எஃபெக்ட், அதனுடைய திங்கிங், விளைவுகள் இதை வச்சுருக்காரு. ஸோ நீ உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற விளைவுகளை நீ அனுபவிப்பாய். அவ்வளோதான். கடவுள் இதிலெல்லாம் தலையிடுறதே இல்லை. Never believe that God has time or it is the portfolio of God to see what is happening. எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வேலை கிடையாது. அதே கடவுள் நம்மக்கிட்டே இருக்கார். அந்த எலிக்கிட்ட இருக்கிறதும் கடவுள் தான், பூனைக்கிட்ட இருக்கிறதும் கடவுள் தான், நாய்கிட்ட இருக்கிறதும் கடவுள் தான், உங்கள்கிட்டையும் எங்கிட்ட இருக்கிறதும் கடவுள் தான். ஸோ God does all these things through us only because we are also the same fraction of the ultimate divinity. எல்லாம் சேர்ந்து எதுவோ அதான். ஒரு கடலில்
நான் ஒரு அலை, நீ ஒரு அலை. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற 500 கோடி அலைகளும் சேர்ந்தால் அதுதான் பரமாத்மா சாகரம்ன்றது. அப்போ நாம் வேறு அல்ல, கடல் வேறு அல்ல, பகவான் வேறு அல்ல, அதாவது பரமாத்மா வேறு அல்ல, ஜீவாத்மாக்கள் வேறு அல்ல. ஜீவாத்மாக்களுடைய சங்கமம் தான் பரமாத்மா. அதனால் காட் குழந்தை பெக்கிறான்னா நம்ம தான் பிரம்மா. ஒரு சம்பாரித்து 4 பேருக்கு சோறு போடுறோம் குடும்பத்தில்னா நம்ம தான் விஷ்ணு. போகிற போது காரில் யாரையும் அடித்து கொண்டுறோன்னாக்கா நம்ம தான் சங்கரன். ஏதோ ஒன்று எல்லாம் நம்மளை வச்சு தான் கடவுள் பண்ணுறான். கடவுள் என்பது ஒரு எனர்ஜியை தவிர ஒரு ஆள் கிடையாது. உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. நீங்கள் பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், பரமாச்சாரியர், ஸ்ரீடி பாபா ஆர் எனி மகான் இஸ் நாட் காட். தே ஆர் drawing the divine energy and are useful. ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதில் இந்த பல்பையும் ஏற்றலாம், இந்த ஃபேனையும் சுற்ற வைக்கலாம், மைக்கையும் பேச வைக்கலாம். ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஆரிஜின் இருக்கும். எங்கேயோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், தெர்மல். என்னையா குருவி காட் இஸ் டிஸ்டர்பிங் இல்லை, குருவி காட் இஸ் டிஸ்டர்பிங் லிசனிங் காட்ஸ். கடவுளுக்கு அப்பாற்பட்ட அந்நியமான விஷயம் இல்லை. ஆனால் கடவுள் என்பது ஒரு உருவம் அல்ல. உருவத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம். நம்ம கடவுளை பற்றி என்ன சொல்கிறோம்? சாஸ்திர நாமம்ங்கிறோம். பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மானுங்கிறோம். எல்லாரும் கடவுளை ஆயிரக்கணக்கான பேர்களை சொல்லி கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நவுன் என்ன? ஏ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஒரு நவுன் பெயர் சொல் என்பது நேம் ஆஃப் எ பர்சன். என் பேரும் கடவுள் தான், உன் பேரும் கடவுள் தான். ஓகேவா? அடுத்தது என்ன? அனிமல். இந்த உலகத்தில் எந்த அனிமல் கடவுள் இல்லை. ஓகேவா? எலி பிள்ளையார்கிட்ட உட்காந்துருக்குது, சிங்கம் அம்பாள்கிட்ட உட்காந்துருக்கு, எருது சிவங்கிட்ட உட்காந்து இருக்குது, மயில் முருகங்கிட்ட உட்காந்துக்குது. அப்போ எனி அனிமல் ஆர் எனி திங் இஸ் ஆல்சோ காட் ஆர் வித் காட். பிளேஸு எந்த இடத்துல கடவுள் இல்லை. அப்போ எ நவுன் இஸ் அ நேம் ஆஃப் பர்சன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் பேரும் கவர்ந்து தான். பிளேஸ் எந்த இடம் கடவுள்து இல்லை, எந்த அனிமல் கடவுள் இல்லை, எந்த பொருள் கடவுள்து இல்லை. இல்லையா? நீ பார்க்குற எந்த ஒரு பொருள், அது வாழைப்பழத்துலேருந்து, மாதுளம்பழத்துலேருந்து, பூசணிக்காயிலேருந்து, வெண்டைக்காயிலேருந்து, கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே கடவுள் தான். ஸோ டோன்ட் பாதர். எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். பட் ஆல் தீஸ் ஆர் நவுன்ஸ் தென். இந்த உலகத்தில் நீ பார்க்கிற மிருகங்கள், விலங்குகள், பொருள்கள் எல்லாமே அதுதான். அதனால் தேர் இஸ் நத்திங் அதர் தேன் காட், தேர் இஸ் நன் அதர் தேன் காட். கடவுளுக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயமும் இல்லை, கடவுளுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு படைப்பும் இல்லை. ஸோ வி ஆர் ஆல் காட்ஸ். அதில் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் காட்ஸ், வி வில் ஹாவ் டு லவ், வி ஹாவ் டு கில் ஆங்கர், ஹேட்ரட், பொறாமை, இதெல்லாம் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டி, எஃபிஷியன்ஸு, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? அதுதான் காட்லி குவாலிட்டிஸ். அந்த காட்லி குவாலிட்டிஸை நம்ம வெளியே கொண்டு வரும்போது நம்மளை காடுன்னு 4 பேர் ஒத்துக்குவான். அண்ட் இஃப் யூ ஆர் மிஸ்யூசிங் தி காட் கிவன் குவாலிட்டிஸ், அதை திருப்பி போட்டுக்கோ. காடை திருப்பி போட்டேன்னா ஒரு டாக் வரும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு லிவ் லைக் எ காட், லிவ் லைக் எ டாக். காட் டசன்ட் இன்டர்ஃபியர் பிகாஸ் த காட் இஸ் இன்சைட் யூ. மனதானே மனதில் நின்ற கருத்தானே மனத்தகத்தான் வாய்மேலான். ஸோ எந்த ஒரு விஷயம் கடவுள் நம்மை வைத்து கொண்டு தான் செய்கிறான். ஆனால் நீங்கள் கடவுள் தனின்னு நினைக்கவே வேண்டாம். நீங்கள் தான் கடவுள். நம்ம எல்லாரும் தான் கடவுள். நாம் மாத்திரம் கடவுள் இல்லை. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும், எல்லா விலங்குகளும், எல்லா பறவைகளும் எல்லாம் கடவுள். திருவண்ணாமலையில் வாழ்ந்த குகை நமச்சிவாயர் என்ற ஞானியை சோதிப்பதற்காக அந்த ஊர்க்காரர்கள் தூங்கும் ஒரு இளைஞனை இறந்துவிட்டதாக பொய் சொல்லி அவனை எழுப்பச் சொல்லி அவரிடம் கேட்டபோது, இறந்தவன் இறந்தவனாகவே இருக்கட்டும் என்று சொல்ல அந்த இளைஞன் உண்மையிலேயே இறந்து விடுகிறான். அதனால் கோபம் கொண்ட அந்த ஊர்க்காரர்கள் மகானை தாக்க முற்பட்ட போது சஞ்சலமடைந்த அவர் திருவண்ணாமலைக்கு சாபம் கொடுத்து ஒரு பாடலை பாடியதாக குகை நமச்சிவாயரின் வரலாறு கூறுகிறது. அந்த பாடலில் திருவண்ணாமலையை பழிகளை சுமக்கும் ஊர், பாவிகள் வாழும் ஊர் என்று சொல்லும் அவர் அந்த பாடலை முடிக்கும்போது
அழியும் அழியா ஊர் என்று முடிக்கிறார். அழியும் அழியா ஊர் என்று குகை நமச்சிவாயர் திருவண்ணாமலையை சொல்வதன் உண்மையான அர்த்தம்தான் என்ன? திருவண்ணாமலைங்கிறது 5 எலிமெண்ட்ஸில் அக்னி இல்லையா? இந்த உலகத்தில் காஞ்சிபுரம் மண், திருவானைக்காவல் வாட்ரு, சிதம்பரம் ஆகாசம், காலாட்சி காற்று, திருவண்ணாமலை நெருப்பு. அப்போது நெருப்புங்கிறது என்ன? அழியக்கூடிய விஷயமா? நீ அந்த நெருப்பில் குப்பையை போட்டால் கூட கொஞ்ச நேரத்தில் அந்த குப்பை கூட நெருப்பாக போயிடும். அதனால் அழிந்தும் அழியாதன்னா அதுதான் அர்த்தம். அதுக்கு இது சாபங்கள் யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த சாபம் ஜெனுவினாக ஏதோ கோவத்தில் கொடுத்துட்டாரா இல்லை நியாயமானு பார்க்கணும். துர்வாச ரிஷி இருக்கார். அவர்கிட்ட கிருஷ்ணனுடைய குலத்தை சேர்ந்தவங்க ஒரு பையனுக்கு வயிற்றில் உலக்கையை கட்டி பொம்பளை மாதிரி மேக்கப் போட்டு, சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க, இவ புலந்தாச்சியாக இருக்கான்றாங்க. அவருக்கு தெரியுது ஏமாத்துறாங்க, நம்மளை குரங்கு விளையாட்டு விளையாடுறாங்க. ஒன்று சொல்கிறார், உலக்க பிறக்கும், உங்கள் குலம் நாசம் ஆகுன்றார். அப்போ தப்பு யார் மேலே? அந்த ப்ராங்க்ஸ்ன்னுவாங்கல்ல எங்களுக்கு, அதை பண்ண பசங்க மேலே. துர்வாசர் மேலே நீ தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த உலக்கையை பலராமர் வந்து சட்னி பண்ணி சொல்கிறாரு, அது புல்லா முளைக்குதா, அதை எடுத்துக்கிட்டு அடிச்சிட்டு இந்த நாய்ங்கள்லாம் செத்து போகிறாங்க. அதில் மிஞ்சினா ஒரே ஒரு இரும்பு துண்டை ஜரா என்ற வேடன் அம்பல வைக்கிறான், அது கிருஷ்ணர் கால் மேலே படுது. இவரும் அதே குலத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் இவரும் சாகிறார். ஆனால் இந்த உலகத்தில் வரங்களும் சாபங்களும் கூட ஏதோ ஒரு காரண காரியங்களாலே நிர்வகிக்கப்படும். இப்போ காந்தாரி இருக்கா, அவள் சொல்கிறா, என் பெத்த வயிறு பற்றி எரியுதுரா கிருஷ்ணா, உன்னாலே என் 100 பிள்ளைங்க போனாங்களே அப்படிங்கிறா. அம்மா என்ன இருந்தாலும் ஆல் சைடன் நீ உன் கணவனுக்காக கண்ணை கட்டிக்கின்னு வாழ்ந்த ஒரு உத்தமி பத்தினி, அதனால் உன் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேங்கிறாரு. கிருஷ்ணர் எப்படியும் போதான் போகிறாரு. அப்போ அதில் ஒரு ட்ராமா, அவளை மகிமைப்படுத்துறது, அவளுடைய சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம கதைகளில் இருக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுக்கு பின்னாலேயும் நமக்கு ஏதோ ஒரு மாரல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்ங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதனால் சாபம் கொடுத்து யாருமே தப்பு பண்ணுறது இல்லை. இவங்களா கொளுத்து போய் புலதாட்சின்னு ஏமாத்தினா, இவங்களே கொளுத்து போய் இப்படிலாம் பண்ணாங்க, இதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் என் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதில் ஏதோ ஒரு ட்ராமா இருக்கும். ஸோ டோன்ட் பாதர். எது நடந்ததோ அதுதான் சொல்கிறது. பகவத் கிருஷ்ணனை அடித்துக்கு ஆளே கிடையாது. நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் ஒரே விட தான். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ சேர்ந்து போச்சு. எல்லா கேள்விக்கும் அதுலேயே விட இருக்குது. எவ்வளோ ஜீனியஸ் வந்தாலும். சனாதன தர்மம் சொல்லும் ஆத்மா, பரமாத்மா, ஆவி. கிறிஸ்தவம் சொல்லும் ஆவி, பரிசுத்த ஆவி, பிசாசு அல்லது சாத்தான். இவைகளுக்கு இடையே ஆன்மீக ரீதியில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஒரே விஷயத்த 4 வாத்தியாருங்க டீச் பண்ணால் 4 விதமாக டீச் பண்ணுவாங்க இல்லையா? ஒரே சப்ஜெக்டை 4 பேர் 4 விதமாக டீச் பண்ணுவாங்க. அதனால் ஒரே விஷயத்தை ஜீசஸ் ஒரு மாதிரி சொல்லுவார், முகமது நபி ஒரு மாதிரி சொல்லுவார், ராமர், கிருஷ்ணர் எல்லாரும் ஒரு விதமாக நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்கிறார்கள். அதனால் வித்தியாசமாக எதுவுமே இல்லை. பிதா சுதன் அப்படிங்கிறாங்க. பிதான்னா பரமண்டலத்தில் இருக்கிற பிதா, சுதன்னாக்கா அவனுக்கும் நம்மலாம் பிள்ளைங்க அப்படின்னு அர்த்தம். இதே தான் பரமாத்மா, ஜீவாத்மா என்று நாம் சொல்கிறோம். கடல் அலைன்னு சொல்கிறோம். நம்மலாம் அலைகள் எல்லாம் சேர்ந்தது கடல்னு நாம் ஒத்துக்கிறோம். ஈவன் மோசஸ் இருக்கார் இல்லையா, அவர் கூட முகமது நபி, அவர் 4 நிமிஷம் அல்லாவுடைய தரிசனம் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு. மோசஸ், நான் சினாய் மலைக்கு போன போது என் காதில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அது கல்லில் இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரையும் இயக்குகிற ஒரு ஆற்றல் இருக்குது. எல்லாரையும் இயக்குகிற ஆற்றல் ஒன்று தாங்கிற போது அது இயேசு இயக்கனா என்ன, புத்தரை இயக்கனா என்ன, ஜோராஸ்ட்ரியர், மகாவிஷ்ணு யாரை இயக்கனா என்ன, ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பிளானுங்கிறது. இப்போ எதுக்காக இவ்வளோ மகான்கள் வருகிறார்கள் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு கம்சன் இருக்கான். அவன் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொல்லுடா, ஏன்னா கிருஷ்ணன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறான். அந்த நாட்டில் இருக்கிற கொல்லன். இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு பைபிளில் வருது. அங்கே ஏரோது ராஜன்கிட்ட கிழக்கத்திய தீர்க்க தரிசிகள் போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டுச்சு, ஒரு பெரிய ஜோதி உலகத்தில் வந்துடுச்சு, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அவன் கன்னிங்காக என்ன சொல்கிறான், நீங்கள் அதை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து எங்கே பிறந்திருக்குன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லி போய் சொல்கிறான்.
இவங்க மாட்டுத் தொழுவத்தில் பெத்லகேமில் இருக்கக்கூடிய அந்த மதர் மேரி கிட்ட இருக்கிற அந்த குழந்தைய போய் பார்த்து அதுக்கு பவளம் எல்லாம் gift எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போது அவன் காதில் ஒரு அசரி, நீ ஏறுவதுக்கிட்ட திரும்பி போகாத, அதனால் நீ வேறு வழியில் போயிடுன்றாங்க. அந்த 3 தீர்க்கதரிசிகளும் போயிடுறாங்க. ஏறுவதுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு. அப்போ என்ன பண்ணுறான், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தையும் கொல்லுடான்னா. எங்கே கிருஷ்ணருக்கு என்ன நடந்ததோ எல்லா குழந்தையும் அவனும் கொண்டான் இல்லையா, கிருஷ்ணர் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சு அது மாதிரி ஏசு தப்பிச்சாருன்னு கொள்கிறான். ஸோ பல விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அது வெளிநாட்டில் நடந்த அவதாரங்களாகட்டும், நம்பூரில் நடந்த அவதாரங்களாகட்டும், எல்லாம் ஒரே மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கும். ஆனால் நிஜமாகவே இத்தனை அவதாரங்கள் நடந்ததான்றதுலே டவுட் இருக்குது. நிஜமாக நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உபனிஷத்துக்கள்னு இருக்குது, வேதங்களை புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட நான் டீட்டெயில் ஸ்டோரிஸ். அதெல்லாம் அதில் வருது, ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் வந்து பிப்பள மரம், அதில் இருந்த பழத்துக்கு ஃபல்னா பழம்னு பேர். அதில் ஒரு ஆத்மான்ற பறவை இருந்தது, ஜீவாத்மான்ற ஒரு பெண் பறவை இருந்தது. இந்த ஜீவாத்மா என்ற பெண் பறவை அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லிச்சு, ஆண் பறவை வேணான்னு சொல்லிச்சு. இது ஆசைப்பட்டதுனால அதுவும் சாப்பிட்டு இதுவும் சாப்பிட்டு 2 பேரும் மாயையில் மாட்டிக்கினாங்க. இதுதான் நம்ம ஊரில் உபநிஷத்தில் இருக்கிற கதை. இதே தான் அங்கே பீப்பிள் ட்ரீ பிகேம் ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஆடம் பிகேம் ஆத்மா, ஜீவாத்மா பிகேம் ஜீவ் அண்ட் ஈவ். அப்போ ஆடம் ஈவ் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற அதே கதை அங்கே இருக்கா இல்லையா? இப்போ நம்ம ஊரில் என்ன, லவகுசான்னு 2 பேர் இருந்தாங்க. பைபிளில் என்ன வருது, ரோமுல ஸ்ரீமஸ்ன்னு 2 பேர் இருந்தாங்க. நம்ம ரோமுன்னு எதை சொல்கிறோமோ, ரோமாபுரின்னு எதை சொல்கிறோமோ, அது ராமாபுரியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ராமாபுரி அப்படிங்கிற மாதிரி இந்த ரோமுல ஸ்ரீமஸ்ங்கிறவங்க லவகுசாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் சகுந்தலைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் குழந்தை பிறந்து அதை மிருகங்கள் எல்லாம் காப்பாற்றிச்சுங்கிற மாதிரி சொல்கிறோம். இதே மாதிரி கதை அவங்களுடைய டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ உலகம் பூராவும் அந்த காலத்தில் பிரிண்டிங் மீடியா கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த யாத்திரிகர்கள் டூர் போகிற போது அவங்க கேட்ட கதையை கண்ணு மூக்கு காது வாக்கெல்லாம் வச்சு அவங்க ஊரில் போய் சொல்லிட்டாங்க. அதனால் ஒரே கதையை கூட வேறு வேறு ஊரில் வேறு வேறு மாதிரி அவங்க சொல்லின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம்? ஸோ பல விஷயங்கள் அப்படி தான். நம்ம ஊரில் மரியாதை ராமன் கதைகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமன் அண்ட் ஷீபா ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் தெனாலிராமன் கதைகள் இருக்குது, பீர்பல் கதைகள் இருக்குது. அதெல்லாம் அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா முல்லா நசுருதீன் ஸ்டோரிஸு அப்படி சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் கூட அந்த காலத்தில் காது வழியாக கேட்டு கேட்டு போச்சு. இந்த மாதிரி காது வழியாக கேட்டு கேட்டு போகிறதுக்கு என்ன பேர், கர்ண பரம்பரைன்னு பேர். கர்ணம்னா காது, பரம்பரையாக காது வழியாக கேட்டு கேட்டு வளர்ந்த விஷயங்கள்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் நிஜமாகவே இவங்கெல்லாம் பிறந்தாங்களா, வளர்ந்தாங்களா, வாழ்ந்தாங்களாங்கிறது எந்த எவிடன்ஸும் இல்லை. சில பேருக்கு நம்ம சர்ச்சை பார்க்குறோம், இல்லை இன்றைக்கி நீ பெத்லகேமுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா ஏசு இந்த இடத்துல பிறந்தாருன்னு அவங்க நம்பர் போட்டு வச்சுருக்காங்க, 1 2 3, சிலுவையை தூக்கின இடம், சிலுவையில் போட்ட இடம், அவருக்கு எம்பாம் பண்ண இடம், இப்படிலாம் நிறைய அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை விட வெள்ளைக்காரங்க வந்து 16th செஞ்சுரியில் சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம பிரிமிட்டிவாக தான் இருந்தோம். நம்ம ஆரம்ப காலத்தில் பெரிய அறிவாளிங்க, நம்ம சைனா அரேபியாலாம். பட் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு ரெவல்யூஷன் வந்தபோது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க ஆகிட்டோம். ஸோ தே வேர் ஏபிள் டு ரைட் ஹிஸ்ட்ரி த வே தே வாண்டட். தே வேர் ஏபிள் டு ஸ்ப்ரெட் ஸ்டோரிஸ் பிகாஸ் போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து உலகத்தை ஆண்டவங்க, ஏதோ ஒரு பகுதியை அவங்கெல்லாம் ஆண்டவங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டாங்க. இப்போது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா கவுட்டமாலா, சிலி, பெரு இதெல்லாம் இருக்குது. நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கெல்லாம். ஸோ அந்த ஊரில் அவங்க சொல்கிற கதையெல்லாம் சிரிப்பாக இருக்கும். அதாவது சர்ச்சுங்கெல்லாம் 400 வருஷங்களுக்கு முன்னால் ஸ்பானிஷ்காரங்க அவங்கெல்லாம் போய் கட்டினது தான். அங்கே அவங்க என்ன சொன்னாங்க, பேபிஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்கள அடிச்சிடும், அதனால் நீங்கள் சர்ச்சில் வந்து மெழுகுவத்தி ஏற்றணும், ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தாங்களா, அதனால் சர்ச்சிலையும் போய் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்க கும்பிட்டுதெல்லாம் எதை, ஆற்றை கும்பிடுவாங்க, மலையை கும்பிடுவாங்க, அண்டு சூரியனை கும்பிடுவாங்க. நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா அங்கே எழுதியிருக்கோம், திரு ஆ இனன் குடி அப்படின்னு இருக்கும். திருனா மகாலட்சுமி, ஆனா காமதேனு, இனன்னா சூரியன். அப்போ இனன் கா சிவிலைசேஷன் என்ன, சூரியனை கும்பிடுற ஒரு சிவிலைசேஷன் அர்த்தம். இப்போ இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இனன் காசுன்றாங்க இல்லையா, அவங்க நேரடியாக சூரியனை கும்பிட்டுருந்தாங்க, நேரடியாக ஆற்றை கும்பிட்டுன்னு உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி புத்தருடைய
7 ட்ரைபல் லீடர்ஸ்னுவாங்க அவங்க. நம்ம சப்த ரிஷிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள 7 ட்ரைபல் லீடர்ஸ்ன்றாங்க. அவங்க வந்து ஹங்கேரிக்கு போனாங்க அப்படிங்கிறாங்க. புத்தருடைய டைம் அது, அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னால் ஹங்கேரிக்கு போனாங்க. அதனால் அந்த நாட்டினுடைய தலைநகரம் புத்தருடைய பேரில் புத்தாபெஸ்ட்னு இருந்தது, அது புடாபெஸ்ட் ஆகி போச்சுன்றாங்க இவங்க அங்கே போனதுனால. அதே மாதிரி அந்த 7 தலைவர்களில் ஒருத்தர் வீரகேசரி. நீங்கள் அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி வீரகேசரின்னு சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் இங்கெல்லாம் வந்தவர் வீரகேசரி, முருகனுடைய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவிலலாம் போனீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி இருக்குது. ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கிற இடம் இருக்குது. அங்கே ஒரு ஒரு எண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இன்றைக்கும் அங்கே இந்த காட்டுமிராண்டிங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப ப்ரிமிட்டிவ். அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. நம்ம எப்படி திருவண்ணாமலையை சுற்றி வர்றோமோ அந்த மாதிரி அந்த மலையை அவங்க சுற்றி வராங்க அந்த ஊரில். அங்கே ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்குள்ளே உள்ளே போனாக்கா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இங்கே ஒரு பெரிய மகான் தவம் பண்ணார் அப்படின்னும். யார் அந்த சாமியார், இந்த கேவுக்கு என்ன பேருனாக்கா மோர்கன்ஸ் கேவ் அப்படின்னும். எம்யூ சொன்னால் நம்ம ஊர் முருகன், அங்கே எம்ஓ அப்படின்னும், மோர்கன், MORGAN, மோர்கன்ஸ் கேவுங்கிறான். இப்படி பல இடங்கள் இருக்குது. அந்த அயர்ஸ் ராக்குன்னு பேர். நம்ம எப்படி திருவண்ணாமலை சொல்கிறோமோ அந்த மலைக்கு அயர்ஸ் ராக்குன்னு பேர். நம்முடைய இத்திகாசங்களில் புராணங்களில் மரியாதைக்குரியவரை ஐயரே அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானியும் ஐயரேன்னு கூட நிறைய இடங்களில் தேவாரத்துலலாம் வரும். ஸோ ஏதோ ஒரு காலத்தில் உலகம் பூரா ஒன்றா இருந்திருக்கும். இப்போ உலகம் தனியாக தொங்குது. ஆப்பிரிக்கா தனியாக, சவுத் அமெரிக்கா தனியாக, இந்தியா தனியாக, இந்தோனேஷியா தனியெல்லாம் தொங்குது. ஒரு காலத்தில் இது எல்லாம் ஒன்றா இருந்திருக்கும். கடல் வந்து உள்ளே புகுந்த போது எல்லாமே அரிச்சு தனித்தனியாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடல் அரிக்கிறதுக்கு முன்னாலே தேர் வாஸ் அ பேசேஜ், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து போகிறதுக்கெல்லாம் இருந்திருக்கும். பல இடங்கள் இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த தண்ணி உள்ளே பூந்து போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த சினிமாலாம் கூட எடுத்தாங்க. இந்த கப்பை போட்டுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போகிற மாதிரி 1/2 மணி நேரம் இருக்கும். மெக்கனாஸ் கோல்டு, இது ஒரு சினிமா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா 2-3 இடத்துல இந்த மாதிரி கேவ்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தண்ணியில் போகணும். அவங்க பிரமாதமாக லைட்டிங்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அதே மாதிரி இங்கே பாதாள புவனேஸ்வர்னு இருக்குது, நைனிடால் போகிற வழியில். இல்லை விசாகப்பட்டினத்துக்கிட்ட புர்ரா கேவ்ஸ்ன்னு இருக்குது. ஸோ உலகம் பூரா, அமெரிக்காவில் இருக்குது நிறைய இடங்கள். ஸோ பல இடங்களில் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. எப்படி ஒன்றா இருந்த பூமி மலை அதை குழஞ்சிக்கிட்டு உள்ளே தண்ணி போன போது தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு குகைகள்லாம் ஃபார்ம் ஆச்சு. அந்த குகைகளுக்குள்ளே ப்ரிமிட்டிவான ஜனங்க கொஞ்சம் பேர் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். ஒரு கடல் அலை அடிச்சுன்னு வருதுன்னா இவங்க எங்கேயோ ஒரு மேடான இடத்த தேடி போவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் அந்தமானில் அப்படி தான் ஜனங்கள்லாம் வெள்ளம் வந்து மலை மேலே போய் உட்காந்துன்னு இருந்தாங்க. அப்புறம் ஏரோப்ளேனில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக கூட்டின்னு வந்து ஹெலிகாப்டரில் இறக்குனாங்க நியர்பை பிளேசஸில். நம்ம கோவிந்தன் சார்னு ஒருத்தர் இருந்தார் ஐஏஎஸ், அவர் கூட அந்தமான் போன போது அங்கே மாட்டிக்கினே அவரை கூட்டின்னு வந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி தண்ணி அடிக்குது, போகுது, வருது, அவங்கள மீட்கிறாங்க. மீட்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே தங்கிடுறாங்க. இப்போ அலெக்சாண்டர் வந்துட்டு போனாருன்றது வரலாறு. இந்த அலெக்சாண்டர் கூட வந்த கொஞ்சம் பேர் உடம்பு சரியில்லாமல் போயோ இல்லை அந்த லாங் வாக்கெல்லாம் பண்ணி திருப்பியும் அவங்க நாட்டுக்கு மலையெல்லாம் தாண்டி போகணும் இல்லையா, திருப்பியும் கிரேக்கத்துக்கு, அவங்கெல்லாம் இங்கேயே இருந்து போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பல இடங்களில் இமாச்சல் பிரதேஷில் இந்த சைடில் மலை பிரதேசங்கள்லாம் இந்தியாவோட பார்டரில் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க வாழ்கிறாங்க. ஜனங்க போகிறதில்ல வரதில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்தமான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்லேயும் போர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க மனுஷங்களை பார்த்தா அவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க, கல்லெடுத்து அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கீப்பாடு எதுவும் நீங்கள் கொடுத்துடாதீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு. அவங்க இன்றைக்கி வரைக்கும் மிருகங்களை வேட்டையாடுறது அந்த மாதிரி தான். தே நாட் கம் டு வெஜிடேரியனிசம். அதெல்லாம் அடிச்சு சாப்பிட்றது, சும்மா ஒரு கோமணம் மாதிரி கட்டிக்கின்னு சுற்றின்னு இருக்காங்கங்கிற மாதிரி. இங்கே வாணியம்பாடி ஆலங்காயம் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே மலை மேலே ஜவ்வாது மலைன்னு ஒன்று இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் வந்திருக்கு, நீங்கள் டிவியில் போய் பாருங்கள். அங்கே கற்கால மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க. மலை கோகை அதுக்குள்ளே கற்கால மனிதர், அவங்கெல்லாம் 3 அடி உயரத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் டாக்குமெண்ட்ரியெல்லாம் இருக்குது. ஸோ உலகம் பூராவும் ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு எவல்யூஷன் வந்திருக்கு. அது ஜியாகிரபிக்கலாக வந்திருக்கலாம், ஹிஸ்டாரிக்கலாக தவறாக புரிந்து கொண்டு அதை வச்சுருக்கலாம். இல்லை பின்னால் வரலாறு எழுதினவங்க
அவங்க ரொம்ப அறிவாளிங்கன்னு காட்டிக்கிறதுக்காக மற்றவங்கள மட்டும் தட்டி இருக்கலாம். நம்முடைய வரலாறுலாம் வெள்ளைக்காரங்க எழுதுந்து, நம்ம ஆளுங்க எழுதுந்து எதுவுமே இல்லை. ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒன்றும் எழுதலை, எல்லாம் காதில் தான் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அதனால் வெள்ளைக்காரங்க வந்தபோது என்ன பண்ணாங்க, அவங்கள அறிவாளிங்களாக காட்டுறதுக்காக நம்ம ரொம்ப பார்பாரிக் மாதிரியும் அவங்க அறிவாளிங்க மாதிரியும் அவங்க தான் நம்மளுக்கு படிப்பு கொடுத்த மாதிரியும் எழுதியிருக்காங்க. அவங்க படிப்பு கொடுக்கல, நம்மக்கிட்ட இந்த படிப்பை கெடுத்தானுங்க. 16வது நூற்றாண்டில் 19வது நூற்றாண்டு அந்த டைமில் மெக்காலேன்னு ஒருத்தன் தான். அவன் சொல்கிறான், இந்தியாவில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்மளை விட அறிவான விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் நாம் அதை அழிக்கலைன்னா இவங்களை ஆள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மெக்காலிஸ் எஜுகேஷன் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அந்த வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் வந்த உடனே நம்ம ஆளுங்க நம்ம படிச்சிருந்த இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் நம்மளது குருகுலம். நம்ம ஊரில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கூட திண்ணை பள்ளிக்கூடம் தான் இருந்தது. குழந்தைக்கு மொட்டை போட்டு காதில் கடுக்கம் போட்டு அநாதஸ்வரத்தோடு கொண்டாந்து அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க, ராஜபாளையத்துலேயோ இல்லை காரைக்குடியிலையோ, மதுரைக்கு கொண்டாந்து வாத்தியார்கிட்ட விடுவாங்க. இப்போ வாரியார் சாமி இருக்கார், அவரே இங்கே தான் யானை கவுனியில் வந்து ஒரு குரு அவர்கிட்ட கற்றுன்னு இருந்திருக்காரு. என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு என் காது கடக்குன்னு அடமான்னு வச்சு உங்களுக்கு ஒரு வேஷ்டி வாங்கி வந்திருக்கேன்னு, நீ உத்தமமாக நல்லா இருப்பமான்னு சொன்னேன். இப்படி தான் இருந்தது படிப்பே, குருகுலங்கள் தான் இருந்தது. ஸோ இவரை ராமலிங்க வள்ளலாரை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு குருக்கிட்ட. குரு சொல்கிறாரு, இவனுக்கு கற்றுக் கொடுக்குறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்ட்டார். ஸோ ஒரு காலத்தில் இந்த குருகுலம் தான் இருந்தது. இதெல்லாம் அழித்து இந்த ஏபிசிடி எல்லாம் கொண்டு வந்தது யார்? இந்த வெள்ளைக்காரங்க கொண்டாண்டாங்க. ஸோ இந்த வெள்ளைக்காரங்க வந்து அவங்களுடைய வே ஆஃப் எஜுகேஷனை கொண்டாந்து இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் பேசினா தான் நமக்கு மரியாதைங்கிற மாதிரி அந்த பஞ்சகச்சம் போட்டுட்டு தலையில் ஒரு டர்பன் கட்டின்னு அவங்க போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு கோட்டு ஒன்று போட்டுட்டு இப்படி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. வெள்ளைக்காரனை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸு, அட்டையரு, டஸ்ஸு புஸ்ஸுன்னு அவனுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. Question from Kalyana Krishnan Ravishankar. நாச்சியார் கோலம் என்பது இந்து கோவில்களில், குறிப்பாக வைணவ தலங்களில் பெருமாள் தாயார் போல அலங்காரம் செய்து ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 உற்சவத்தில் 10ஆம் நாள் நம்பெருமாள் இந்த அலங்காரத்தில் வீதி உலா வருவார். இந்த செய்தி பற்றியும் இதன் தாத்பரியம் பற்றியும் விளக்கம். கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாமே ஒரு காலத்தில் ஜனங்க நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு கடவுளை வழிபட்டுன்னு இருந்தாங்க. நம்மலாம் கல்யாணம் பண்ணிக்குமோ கடவுளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். திருப்பதி பெருமாளுக்கு டெய்லி கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் பெரிய ரிச்சுவல்ஸ். இந்த கடவுளுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா, கடவுள் சாப்பிடுவார், அதுக்கு நைவேத்தியன்னு பேர். இது எதுவுமே நீங்கள் சீரியஸாக எடுத்து வேணாம். கடவுளுங்கிறவன் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்குது. நீ நல்லவனாயிரு, நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லது பேசு. அண்ட் தட் நல்லத்தனம், தட் குட்னஸ் இஸ் காட். குட் இஸ் ஈக்குவல் டு காட். நான் எது செஞ்சாலும் எனக்கு உள்ளதான் செய்கிறேன், எனக்கு உள்ள இருக்கிற கடவுளை தான் நான் கும்பிடுறேன், அவ்வளோதான். ஸோ ஜனங்களுடைய புரியலன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான். உனக்கு நடக்க தெரியுன்னு வையேன், நீ நட வேண்டிய வச்சுன்னு இருப்பியா? ஒரு குழந்தை பிறந்துக்குது, அதுக்கு நடக்க தெரியாதுன்னா ஒரு கராலர் வாங்கி கொடுப்பேன், அவ்வளோதான். இப்போ நீ கராலர் வச்சுன்னு கிளம்பாக்கில் போனால் உன்னை கல் வச்சு அடிக்கணும். அதனால் இந்த விக்கிரக ஆராதனை இதெல்லாம் வந்து ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்து வச்ச விஷயங்க. இன்னும் அது பிரிமிட்டிவ் சொசைட்டியாகவே இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஜனங்க வரமாட்டேன்றாங்க, ஒரு ஹையர் லெவலுக்கு வரமாட்டேன்றாங்க. ஓகேவா, பாடுறீங்களா? அழகே உருவான சங்கரமே, அருள்மழை தேங்கிய பொற்குளமே, அழகே உருவான சங்கரமே, கருணை பொழிவதில் விற்பனனே, காப்பதில் கண்ணனாய் நிற்பவனே, மழை வெயில் கடும் புயல் காலத்திலே மக்களின் குடையாய் மலர்பவனே, மக்களின் குடையாய் மலர்பவனே, அழகே உருவான சங்கரமே. ஓம் ஜெய் சிவசங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம்,
சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை